தமிழ்நாடு அரசு மாவட்ட வாரியாக தமிழக போக்குவரத்து துறையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 விதமான பதவிகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்இபிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 25,500 ரூபாயிலிருந்து 69,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 16/7/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா, அதாவது அடுத்த மாதம் நீங்கள் 16ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வந்து டிப்ளமோ ஐடிஐ லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி, அதாவது தமிழ்நாடு கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி தான் இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 12/7/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அது வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டோ கரெக்ஷன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 16/7/2025 18ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அண்டு இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். பேப்பர் 1க்கான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 31ஆம் தேதி, அதாவது 8வது மாதம் 31ஆம் தேதி உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்டு பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9வது மாதம் 7ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான இந்த எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு மற்ற கேட்டகிரி, அதாவது டிஎன்எஸ்டிசி தவிர மற்ற கேட்டகிரி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். பட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் எதுக்காக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அதாவது டிஎன்எஸ்டிசிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எம்டிசி விக்கலை, அதாவது மெக்கானிக் மோட்டார் விக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டிசியில் வந்து 40 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் வந்து 18 வேக்கன்சியும், கோயம்புத்தூரில் வந்து 55 வேக்கன்சியும், அந்த திருநெல்வேலியில் வந்து 25 வேக்கன்சியும், அண்ட் சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 வேக்கன்சியும், அண்ட் மதுரையில் வந்து 29 வேக்கன்சியும், அண்ட் செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 43 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் எலக்ட்ரிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எம்டிசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 வேக்கன்சியும், அண்டு கும்பகோணத்தில் வந்து 40 வேக்கன்சியும், அண்டு கோயம்புத்தூரில் வந்து 49 வேக்கன்சியும், அண்டு திருநெல்வேலியில் வந்து 25 வேக்கன்சியும், அண்டு சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 வேக்கன்சியும், அண்டு மதுரையில் வந்து உங்களுக்கு 4 வேக்கன்சி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா 21 வேக்கன்சிஸும் வந்து இருக்குது. அண்ட் ட்ரேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெல்டரில் வந்து உங்களுக்கு எம்டிசியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 வேக்கன்சியும், அண்டு கும்பகோணத்தில் வந்து 12 வேக்கன்சியும், அண்டு சேலமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வேக்கன்சியும், அண்ட் மதுரையில் வந்து உங்களுக்கு 4 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட்ஸ்மேன் ஃபிட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பகோணத்தில் வந்து 3 வேக்கன்சியும், திருநெல்வேலியில் வந்து 20 வேக்கன்சியும், அண்ட் சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சியும், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் மெக்கானிக்கல் ட்ரேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக 18 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் ஏசி மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடு வைஸாக தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மெட்டலை பொறுத்த வரைக்கும் கும்பகோணத்தில் வந்து 10 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. அண்ட் டிஎன்இபியில் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்
தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூட் கார்ப்பரேஷன் லிமிட்டட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 656 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1910 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி அதாவது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ண இதில் நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 60 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 வயசுலேருந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன், எலக்ட்ரிஷியன், வெல்டர், ஃபில்டர் அண்ட் டீசல் மெக்கானிக்கு, அப்புறம் ஏசி மெக்கானிக்கு, இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் மெட்டல், இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மற்ற கேட்டகிரி வயசு வந்து பார்த்திங்கன்னா 40 வயசு வரைக்கும், 48 வயசு வரைக்கும். அண்டு இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில கேட்டகிரிக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது. நீங்கள் எப்போ இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, நீங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல், அதாவது நான் உங்களுக்கு டிஎன்இபியில் வந்து சொல்லியிருந்தேன் 32 இயருக்கு மேலே நீங்கள் வந்து எப்போனாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் லிமிட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எவ்வளோ வேணாலும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கேட்டகரி தகுந்த மாதிரி பிசி, ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி லெவல்லையோ எலக்ட்ரிக்கல் அந்த ஐடிஎல் லெவல்லையோ வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ அண்ட் ஐடிஎல் லெவலில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது அவங்க முதலே வந்து ஹெட்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து மாறப்படும். இப்போ வந்து ஐஆர்சிடிசிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன படிச்சிருக்கணும் அண்ட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா இல்லையா அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தவே போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் பேஜ் அல்லது 13ஆம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனாவது பேஜில் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். சரிங்களா, இதில் ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் எலக்ட்ரிக்கலுக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும். இதில் இப்போ இன்ஜினியர் இந்த அசிஸ்டன்ட் சிவிலியர் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோவில் வந்து சிவிலியர் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கலுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும். ஜூனியர் பர்னிங் வந்து படிக்கிறீங்க அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நீங்கள் இருந்தால் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிப்ளமோவில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஃபயர்மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஃபயர்மேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் மோட்டாருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெக்கானிக் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடிஐயில் வந்து என்டிசி சர்டிஃபிகேட்டோட வந்து பார்த்திங்கன்னா எம்எம்வி அதாவது ஹெவி மோட்டார் வெஹிக்கிளோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். ஐஆர்சிடிசிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். அண்டு நீங்கள் ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் எலக்ட்ரிஷியனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மஸ்ட்டாக வந்து நீங்கள் 10th வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஐடிஐயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிஷியன் ட்ரேடை வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் வெல்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெல்டர் ட்ரேட்ஸ்மேனை வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபிட்டருக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் 10th முடிச்சுட்டு நீங்கள் ஃபிட்டர் ட்ரேடை வந்து நீங்கள் ஐடிஐயில் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மெக்கானிக்கல் டீசல் இந்த மெயின்டெனன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் 10th முடிச்சுட்டு மெக்கானிக்கல் டீசலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ட்ரேடை வந்து நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஃபிட்டர் டீசல் மெயின்டெனன்ஸு இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை. அதனால் நீங்கள் எந்த ட்ரேடுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அந்த ட்ரேட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே வந்து நான் இந்த ட்ரேடுக்கு தான் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். டிஎன்இபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கலை பற்றி நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து என்னென்ன கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஹைட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 157
52 ஹைட் வந்து இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45 கேஜியாவது உங்களுக்கு வந்து வெயிட் வந்து இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் செக் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் எவ்வளோ இருந்தாலும் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் கம்மியாக வந்து இருக்கக்கூடாது, அண்டர் வெயிட்டை வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். சரிங்களா? அந்த எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டேட் வந்து முதலே வந்து கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த பேப்பர் 1 பேப்பர் 2க்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எவ்வளோ மார்க் வந்து இருக்கும் அப்படின்றது இப்போ பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறது போதும் இந்த டேபிளேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 பேப்பர் 2. இந்த பேப்பர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இந்த 3 பார்ட் இருக்கும். பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 100 மார்க்கும். பார்ட் பியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 75 மார்க்கும். அண்ட் பார்ட் சியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் ஆபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 மார்க்கும் வந்து இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 300 மார்க்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். உங்களுக்கு OMR ஷீட்டில் தான் உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து கொஷின் வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ட்ரேடை வச்சு அப்ளை பண்ணுறீங்க, அதாவது டிப்ளமோ ITIயில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 மார்க் இருக்கும். 3 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஹவர் வந்து இருக்கும். 300 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 450 மார்க் வந்து இருக்கும். இதில் வந்து SC ST OBC கேட்டகிரி அண்ட் அன்ரிசர்வ் கேட்டகிரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணால் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து போவீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் OMR ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸில் தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து இருக்கும். அதில் வந்து எப்படி ஷேடோ பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஷேடோ பண்ணியும் கற்றுக்கோங்க. ஏன்னா அந்த ஷேடோ பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் இந்த ஜாப் இது இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தாச்சு, அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு, அண்ட் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தாச்சு. இப்போது எக்ஸாம் சென்டர் வந்து நமக்கு எங்கே வந்து இருக்கும் அப்படின்ற சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே டவுட் வந்து இருக்கும். எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த காலேஜ்னாலும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கலாம். அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய எக்ஸாமினேஷன் வந்து எழுதிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனோட பேப்பர் எந்தெந்த லாங்குவேஜில் வந்து வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழில் படிக்கிறதுனால படிக்கலாம், அண்ட் இங்கிலீஷில் படிக்கிறதுனாலும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாபுக்கான அப்ளை பண்ணுற லிங்க்கு அண்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெப்பாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் சொந்த மாவட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் இருக்குது, நீங்கள் அங்கே போய் எழுதிக்கலாம். ஸோ காய்ஸ்,